ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் டேஸ்ட்டான என்னுடைய ஸ்டைல்ல ரசம் தான் பார்க்க போறோம். இந்த ரசம் சிம்பிளா, ஈஸியா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நானு முழு மஞ்சள் எடுத்து நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனால நான் கொஞ்சம் நெறைய எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பழுத்த மிளகா. காரத்துக்கு நான் ஒண்ணே 1 வச்சிருக்கேன். இது நல்லா மிளகு நெறையா போடுறதுனால காரம் அதிகமா இருக்கும். 10 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில போட்டு தான் அரைக்க போறோம். இத மிக்ஸியில போட்டு நம்ம அரைக்கும்போது அம்மியில அரைச்சு சேர்த்தா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கணும். இதுல தண்ணி சேர்க்காம இத மாரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இத மாரி நம்ம உடனே எப்போ நம்ம ரசம் வைக்கிறோமோ அந்த நேரத்துல தான் இத மாரி அரைக்கணும். முன்னாடியே அரைச்சா அந்த வாசம் போயிடும். ரசம் டேஸ்ட் அவ்வளவா இருக்காது. இப்ப 10 பல்லு பூண்டு, 1 மொளகா இதையும் எடுத்து மிக்ஸியில நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா பல்ஸ் மோடுல போட்டு அரைச்சு எடுத்துக்கிறோம். இதையும் நல்லா அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நானு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இந்த அளவு ஊற வச்சுக்கணும். புளி நான் அதிகமா சேர்க்க மாட்டேன். 4 தக்காளி அதிகமா சேர்க்கறதுனால தக்காளியில உள்ள நல்லா அந்த புளிப்பு சுவை இருக்கும். 4 தக்காளிய நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சி இத நல்லா நானு வடிகட்டி சாறு எடுத்து வச்சுக்கணும். நம்ம புளியையும் கரைச்சி அதையும் இதுலயே வடிகட்டி சாறு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் அடுப்புல சட்டி வைக்கணும். ரசத்துக்கு நம்ம ரெடியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நம்ம 5 நிமிஷத்துல ரசம் வச்சிடலாம். இது செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் மண் சட்டி எடுத்து வச்சு நானு இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க எந்த எண்ணெய் வேணா கடலை எண்ணெய் வேண்டாலும் ஊத்திக்கலாம். எங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தி காஞ்ச மிளகா ஒரே 1 மிளகா போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வெடிக்க விட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறோம். நம்ம மிக்சியில அரைச்ச பூண்டை இந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்கணும். இதை நல்லா கடுகு வெடிச்சோடனே நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பூண்டு தான் சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்து இதுல நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கும் போது நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். பக்கத்து வீட்டுல கூட நீங்க என்ன செய்யறீங்க, ரசம் வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இப்ப மிளகு போட்டு தாளிச்சு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இப்ப நம்ம இதுல நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தக்காளி தண்ணி இருக்குல்ல அதை ஊத்தி நம்ம வச்சுட்டா சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு 2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்ப நான் லைட்டா கொதி வந்தவன தான் செய்வேன். கொதி வந்தோடனே இது லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம மல்லிக்கீரை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்குனா சூப்பர் டேஸ்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம எப்போதும் ஆக்கிற சாப்பாடை விட அதிகமா போட்டு சோறு ஆக்கணும். அப்பதான் இந்த ரசத்துக்கு ஒரு பிடி சோறு கூடவே செல்லும். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.